மன்னார் மக்கள் சார்பாக இந்த ஊடகங்கள் வழியாக மிக முக்கியமான அவசரமான ஒரு செய்தியை மக்களுக்கும் அரசுக்கும் விடுவதில் நாங்கள் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். எங்களுடைய காற்றலை உயர் மின் உற்பத்தி திட்டம் சிறிதளவு தணிந்திருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது சந்தோஷமா இருக்கின்ற வேளையிலே மிகவும் பாடியொரு பாதிப்பை கொண்டு வருகின்ற மண்ணகழ்வு திட்டங்கள் பல நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் அதிதீவிரமாக எல்லா பக்கங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அறிந்து கவலையோடு இந்த ஊடகங்கள் வழியாக உங்களை சந்திக்கிறோம். மிக பெருவில் அழிவை சந்திக்க இருக்கிற மன்னார் மக்களை காப்பாற்றுவோமாக இந்த பாரிய மண்ணகழ்வு திட்டங்களிலிருந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகின்ற இந்த வேளையில தங்களுடைய சட்டங்களுக்கு அமைய சட்டங்களின் அனுமதி பெற்று மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இந்த திட்டங்களை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இறங்குவதற்காக பல நிறுவனங்களும் அரசு தரப்பும் இறங்குவதாக அறிந்திருக்கிறோம். ஆகவே மன்னார் மக்கள் விழிப்போடு இருந்து இந்த முன்னெடுப்புகளை உடனடியாக தடை செய்வதற்கான உங்களால் ஆன சாத்வீக போராட்டங்களும் சாத்வீக முயற்சிகளில் ஈடுபடுமாறு இந்த வேளையில் கேட்டு நிற்கிறோம். வருகின்ற கிழமை மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் திட்டமிடப்பட்டு வருவதையும் அறிந்து இந்த ஊடகங்கள் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆகவே எங்களுடைய வேண்டுகோளை இணங்கி எல்லா மக்களும் விழிப்பாக இருந்து இந்த திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றவர்களிடம் நீங்கள் தாழ்மையோடு பேசி தன் திட்டங்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற எல்லா அதிகாரிகளும் அரசு தரப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தயவு செய்து இதிலிருந்து விலகி கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மன்னார் தீவிலே 3 திட்டங்கள் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சூழலில் அதானியினுடைய காற்றாலை மின் உற்பத்தி அதானி நிறுவனம் பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் அவர்களோடு எதிர்வரும் வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிகிறோம். மின்சாரத்தை கொள்வனவு செய்வதிலே விலை நிர்ணயத்தில் ஏற்பட்ட முரண்பாடும் அந்த திட்டத்தை மீளாய்வு செய்ய அரசு ஒரு குழு அமைத்திருந்த சூழலிலும் தான் இவ்வாறான ஒரு அறிவித்தல் அதானி குழுவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவார்களா அல்லது வரும் வாரம் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையோடு மீண்டும் இணங்கி போவார்களா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆகவே மன்னார் தீவினுள் அவர்கள் காற்றாலை மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதே எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளும் ஜனநாயக போராட்டமாக இருக்கிறது. இந்த மக்களினுடைய அடிப்படை இருப்பை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற வேண்டும், வெளியேறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இரண்டாவது, கனியமண் அகழ்வு. ஏலவே 2 தடவைகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தலைமையில் 23 திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு மணல் அகழ்வுக்குரிய அனுமதியை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கையை வழங்குவதற்குரிய கள விஜயத்திற்காக வருகை தந்திருந்த போது மக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக 2 தடவைகளும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த வாரத்தில் அவர்கள் திங்கட்கிழமை பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். தங்களுக்கு 2 தடவைகள் கள ஆய்வு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்போடு சென்று அந்த கள ஆய்வை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெறக்கூடிய நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம். திங்கட்கிழமை அந்த விடயத்தில் அவர்கள் ஈடுபட்டு புதன்கிழமை காலையிலே மன்னாருக்கு 23 திணைக்களங்களும் வந்து கள ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அறிகிறது. ஆகவே இந்த கள ஆய்வுக்கு அவர்கள் வரக்கூடாது. மக்களினுடைய விருப்பின்றி மக்களினுடைய புரிதலற்ற நிலைப்பாட்டில், ஏனெனில் மன்னார் தீவிலே மணல் அகழ்ந்தால் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், கடந்த 1 மாதத்துக்கு மேல் மழை விட்டும் இன்னும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து தண்ணி அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் சமூக இருப்புக்கான கேள்விக்குறியையும் மக்கள் வாழ்விடத்தில் இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றதனால் இந்த பகுதியிலே மண்ணகழக்கூடாது என்கின்ற இந்த மக்களினுடைய
போராட்டத்தை அவர்கள் மதித்து அவர்களுடைய உணர்வுக்கு செவிசாய்த்து இந்த திட்டத்திலிருந்து அவர்களும் வெளியேற வேண்டும். அப்படி இல்லையேல் அவர்கள் அடாத்தாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வருவார்களாக இருப்பின் மன்னார் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இதற்கு எதிரான மிக பாரிய அளவிலான ஜனநாயக போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பார்கள் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அரசு இந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த திட்டங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். அதேபோல் கரையோர மணல் அகழ்வு செயற்றிட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும். இந்த 3 திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியிலிருந்து அவர்கள் கைவிட்டு வெளியேறி இந்த மக்களினுடைய வாழ்வியல் இருப்புக்கும் அவர்களுடைய வாழ்வியல் சுகாதார சுற்றுச்சூழல் பாதிப்புகளில் இருந்து அவர்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அரசு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம். வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சமாசத்தின் செயலாளராக செயல்படுகிறேன். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக எனக்கு முன் பேசிய எமது தலைமைத்துவர்கள் பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக மன்னார் மாவட்டம் எதிர்கொள்கின்ற பல்வேறு விடயங்களில் இன்று காணப்படுகின்ற இந்த காற்றலை மின் கோபுரம் அமைத்தல், அதற்கு அப்பால் கனிய மணல் அகழ்வு போன்ற விடயங்களுக்கு அப்பால் மீனவர்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த திட்டங்கள் இந்த தீவு பகுதியில் நடைபெறும் போது இங்கு இடங்களாக கொண்ட மீனவர்களின் வாழ்க்கை, அதனோடு அந்த மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் இங்கு பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. கடந்த காலங்களில் இவ்வாறான திட்டங்களுக்கு இந்த மீனவர் அமைப்புகள் தங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையில் இந்த காற்றலை மின் திட்டமானது தற்போது சற்று அதானி குழுமம் என்பது வெளியேறும் போது சிறு மன ரீதியாக எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு தொடர்ந்து வருமா என்ற கேள்வியும் கூடவே இருக்கின்றது. ஏனெனில் நேற்றைய தினம் எமது கடற்தொழில் அமைச்சர் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் கூறும்போது இந்த திட்டம் அதானி குழுமம் வெளியேறி இருக்கின்றது, அதற்கப்பால் வேறு நாடுகளுக்கு கொடுக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும், ஆனால் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற புலம்பெயர் தமிழர்கள் அல்லது புலம்பெயர் மக்கள் யாராவது இதை கோரிக்கை விடுப்பார்களாக இருந்தால் அந்த திட்டத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இங்குதான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த திட்டம் மாவட்டத்துக்கு எதிர்ப்பானது நாங்கள் கூறுகின்றோம், ஆனால் அவர் அந்த சமூகம் சார்ந்த மக்களை ஒன்று அந்தக்குள்ள கொண்டு வந்து வேறு விதமான பிரச்சனையை உருவாக்க பார்க்கின்றாரோ. ஏனெனில் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்துள்ள அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழராக இருக்கின்ற போது இங்கு அவர்களை கொண்டு இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்த மக்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்ற தோரணை கூட அவர் கருதி இருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மன்னார் தீவில் வசிக்கின்ற நாங்கள் கூறுவது இந்த திட்டம் மன்னாருக்கு பொருத்தமற்றது, இதனால் பாதிப்பு இங்கு வாழ்கின்ற மக்களுக்கானது. எனவே யாரை கொண்டு வந்து இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வருகின்றாலும் நாங்கள் அதற்கான எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தும். இந்த திட்டம் மாவட்டத்துக்கு பொருத்தமில்லாது என்பதனால் இதற்கப்பால் இந்த மணல் அகழ்வு என்பது தொடர்ந்து மன்னாரில் மாவட்டத்தில் செய்யக்கூடாது அல்லது செய்ய முடியாத ஒரு திட்டத்தை மக்கள் மீது திணித்து அந்த மக்களை அச்சத்துக்குள் வைத்து இதை செய்யப்படுத்த பார்க்கின்றார்கள். உண்மையில் இந்த தீவு என்பது பலராலும் பலவிதமாக கூறப்பட்டிருக்கின்றது. கடல் மட்டத்தை விட தாழ்வாக இருக்கின்றது. கரையோரங்களில் மண் அகழ்வும் போது அந்த மணல் அகழ்வின் போது இந்த கடல் நீர் உள்வந்து இந்த தீவு தாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம், பல இடங்களில் நிலநடுக்கங்களும் சுனாமிகளும் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. எனவே இந்த மணல் அகழ்வு பூமியின் தட்டை குடைந்து அவர்கள் மணல் அள்ளும் போது ஏற்படுகின்ற பாதிப்பினால் இந்தியாவில் அல்லது நேபாளங்களில் அல்லது ஆப்கானிஸ்தான் ஏற்படுகின்ற நிலநடுக்கங்கள் கூட இந்த மன்னார் தீவை தாழக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிடும் அந்த அதிர்வுகள். எனவே வாழ்கின்ற மக்களின் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த மணல் அகழ்வு என்பது நிறுத்தப்பட வேண்டும். அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு செயற்பாடு. எனவே அந்த திட்டங்களை யார் நடைமுறைப்படுத்த முன்வந்தாலும் அவர்கள் இந்த மக்களின் அழிவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களின் சாபம் அவரை காலம் முழுக்க அவர் சந்ததி முழுக்க அந்த சாபம் அவர்களை சுற்றி வரும் என்பதையும் தெரிவித்து இந்த இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தொடர்ந்து இந்த பாதிப்பினூடாக இதை பார்க்கிறோம். அண்மையில் கூட தும்பியல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இதில் அவர்கள் தான் அக்கறை செலுத்த வேண்டும். இந்திய மீனவர்களும் அந்த தமிழ்நாட்டு அரசும் தான் அக்கறை செலுத்த வேண்டும். தங்கள் மீனவர்கள் எல்லை தாண்டாதிருப்பதற்கான பாதுகாப்பையும் அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் வராத வரையில் அவர்கள் எல்லையில் தங்களது கடற்படையை அல்லது தங்களது அதிகார சக்தியை பயன்படுத்தி அந்த கடல் எல்லையை பாதுகாத்து அவ்வாறான மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் போகாதவாறும் அவர்களுக்கு துன்பகரமான ஒரு சம்பவங்கள் இனிமேல் நடந்து விடாமலும் அந்த தமிழக மீனவர்களை தமிழக அரசும் இந்திய அரசும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று